இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கூகுள் டிரைவ். கூகுள் டிரைவில் என்ன புதுசாக சொல்ல போகிறா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லை, ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், கூகுள் டிரைவை பற்றி கொஞ்சம் விளக்கமாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம தயார் பண்ணுறோம். தெரியாத மக்களும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. சரி வாங்க கூகுள் டிரைவ் பற்றி என்னென்னு சொல்லி பார்ப்போம். கூகுள் டிரைவ் அப்ளிகேஷன் உங்களுக்கு பிசிக்கு இருக்குது, உங்களுடைய மொபைல்லையும் இருக்குது. மொபைலில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இந்த கூகுள் டிரைவுங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம கூகுளுடைய ஒரு கூகுளில் ஒரு ஜிமெயில் ஐடி இருந்துச்சுன்னாவே போதும். கூகுளுடைய சம்மந்தமாக உள்ள அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே ஒரே ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னா கூகுள் டிரைவ், யூடியூப், ஜிமெயில், கூகுள் ப்ளஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஜிமெயில் ஐடி தான். சரி, இப்போ நம்ம கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, இதில் வந்து நம்ம பேசிக்காக தான் பார்க்க போகிறோம். கூகுள் டிரைவில் வந்து 15 GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோரேஜ் தான். இதில் வந்து நீங்கள் எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸையும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 15 GB ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம வந்து ட்ராப் பாக்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ட்ராப் பாக்ஸ் வந்து உங்களுக்கு 2 GB தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்ட்ராவாக 16 GB வரையும் மாற்றிக்கலாம்னு நான் பார்த்தோம். அது வந்து நம்ம லிங்க் அனுப்பி அதுலேருந்து அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து நமக்கு டைரெக்டாகவே 15 GB கொடுக்குறாங்க. பழைய அக்கௌண்ட்டுக்கு. புது அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோன்னு தெரில, இருக்கலாம், அதே தான் இருக்கலாம். சரி, இப்போ நீங்கள் கூகுள் டிரைவில் உங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எதை வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த 15 GB. அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பணம் செலுத்தி கூட ஸ்டோரேஜை அதிகப்படுத்திக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுடைய மொபைலை வந்து கூகுள் டிரைவ் மூலம் அப்படியே பேக்கப் எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் அதில் வர்றதெல்லாம் கூகுள் டிரைவில் நம்ம பேக்கப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களும் இருக்குது. அது இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஃபோட்டோஸோ இல்லை ஒரு உங்களோட ஐடியா இருக்குது அப்படின்னா அந்த ஐடியா நீங்கள் டைரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அதை நம்ம கரெக்டாக க்ராப் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தேவையான அப்லோடிங் பண்ணிட்டு நம்ம அப்புறம் அப்ளிகேஷனையோ இல்லை ஒரு ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ இதை அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க்கை நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவங்க அந்த லிங்க்கை டச் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. பெரும்பாலும் நான் வந்து சில அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லை, அதை நான் வந்து கூகுள் டிரைவில் தான் அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை நம்ம யூடியூப் கீழே கொடுப்பேன். அது மூலமாக அப்ளிகேஷனை அவங்க டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. சரி, இப்போ எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் மேலே இருக்க பதிலாக 3 பாரு, இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய செட்டிங்ஸ் சம்மந்தமாக எல்லாமே இருக்கும். இங்கே உங்களுடைய மெயில் ஐடி இருக்கும், ஜிமெயில் ஐடி. நீங்கள் எதுவும் பேர் கொடுத்தா மேலே இருக்கும். ஃபஸ்ட்லேயே பாருங்கள் மை டிரைவ்னு இருக்குது. அடுத்து பாருங்கள் ஷேரிங் வித் மீன் இருக்குது. அப்புறம் கூகுள் ஃபோட்டோ, அதுவும் சொல்ல மாட்டேன். கூகுள் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஃபோட்டோஸ்க்கு அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ், நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து இதில் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரி. ஆனால் டிரைவில் வந்து மற்ற எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணலாம். ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, வேறு ஒரு இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்டோரேஜில் பண்ண வேண்டாம், பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீசன்ட் இருக்குது, ஸ்டார்ட் இருக்குது, பார்த்துங்க. அப்புறம் ஆஃப்லைன்னு இருக்குது பாருங்கள். எதுவும் நீங்கள் எந்த ஆஃப்லைனை கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே பாருங்கள் ஒரு இது இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெலிட் பண்ண ஐட்டம்லாம் இங்கே இருக்கும். அதை நீங்கள் இது பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணா கூட அதை டச் பண்ணி இல்லாத நம்ம டச் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். பேக்கப். சரி, இப்போ நம்ம பேக்கப்ங்கிறது அடுத்து பாருங்கள் கீழே அப்கிரேட் ஸ்டோரேஜ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மொத்தம் 15 GB, நான் வந்து 12 GB யூஸ் பண்ணிட்டேன், மீதி 3 GB தான் பாக்கி இருக்குது. அதுக்கு மேலே தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதை டச் பண்ணி பேக் பண்ணி வாங்கிக்கலாம். நோட்டிஃபிகேஷன், செட்டிங்ஸு இது. இப்போ பேக்கப்ங்கிறத நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மொபைலில் பேக்கப் எடுக்கலாம். என்னென்ன மொபைலோடைய கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டுக்கு பதிலாக கான்டாக்ட் லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டு, அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனில் எதுவும் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டிருக்காது, எல்லாமே உங்களுடைய மொபைலில் மொத்தமாக பேக்கப் எடுக்கணும்னா இந்த கூகுள் டிரைவ் மூலமாக பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதில் ஏதாவது ஹேங் ஆகுது, ஸ்டக் ஆகுது, சரியில்லை, வந்து மொத்தமாகவே உங்களோட ஃபார்மேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே கீழே இருக்க பதிலாக இதுதான் நம்மளுடைய ஃபோனு. இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக பாருங்கள் வந்து ஆஃப் டேட்டா, டிவைஸ் செட்டிங்ஸ், இது எல்லாத்தையுமே இது வந்து உங்களுக்கு பேக்கப் எடுத்துக்கிறோம். இதுக்கு பேக்கப் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் பேக்கில் வரேன். மேலே பாருங்கள் இருக்குது பேக்கப் செட்டிங்ஸ்னு. இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் போயிடும். செட்டிங்ஸில் போய் பாருங்கள் பேக்கப்,
மை டேட்டான்னு இருக்குது. இதை நீங்கள் டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அப்போக்கு எப்போ உங்களுடைய டேட்டா பூரா இது வந்து பேக்கப் எடுத்து வச்சுட்டே இருக்கும் உங்களுடைய மெயில் ஐடியில். அந்த மெயில் ஐடி தான் உங்களுடைய எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் பண்ணிங்க அப்படின்னா கூட இதை நீங்கள் டிக் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு டெய்லி அதை பார்த்து பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கும். உங்களோட மொபைலை நீங்கள் ஃபார்மேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு ஐடியை கொடுத்து நீங்கள் நெட் கனெக்டிங்கில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள்ட்ட என்னென்ன அப்ளிகேஷன் இருந்துச்சோ எல்லாமே எதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள்ட்ட டவுன்லோட் ஆயிரும். உங்கள்ட்ட இருந்த பாஸ்வேர்டு யூசர் நேம் எல்லாமே ஆட்டோ செட் ஆயிரும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுக்குள்ளே தான் இந்த பேக்கப். அதே மாதிரி பாருங்கள் மேலே இருக்குது வாட்ஸ்அப் பேக்கப். இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயே நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்போட டேட்டாஸ் எல்லாம் இந்த கூகுள் டிரைவ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துக்கிறோம். நீங்களும் அதுக்கு டைம் செட் பண்ணலாம். சரியா? சரி, இப்போ நம்ம பேக்கப்பை பார்த்தாச்சு. திரும்ப நான் வந்து செட்டிங்ஸ் டச் பண்ணுறேன். டச் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செட்டிங்ஸ் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய இதை ஸ்டோரேஜை அப்கிரேட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஆட்டோ ஆட் நீங்கள் எது ஆட் பண்ணுறது உங்களோட மொபைலில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பேக்கப் எடுத்துக்கணும்னு நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாத்தையுமே இது ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துக்கிறோம். இல்லை உங்களுக்கு தேவைப்படுறது மட்டும் நீங்கள் பேக்கப் எடுத்தா போகணும்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து எல்லாத்தையும் நமக்கு தேவையில்லாதெல்லாம் அது பேக்கப் எடுத்துரும். அதுக்காக தான் உங்களுக்கு தேவைப்படுச்சு ஆன் பண்ணிங்க, தேவையில்லாட்டியும் விட்டுருங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்குது, கிளியர் கேஷ் இருக்குது, தேவையில்லாத கிளியர் பண்ணிக்கலாம், சைஸ்ன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் எனேபிள் குயிக் அசஸ்ன்னு இருக்குது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆனில் தான் இருக்குது. நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி எனேபிள் என்கிரிப்ட் இந்த பார்த்தீங்களா இதுவும் நீங்கள் இது வந்து பாதுகாப்பானது. இது வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா மற்றவங்க இதை வந்து ஓப்பன் பண்ணி இதோடைய இதை பார்க்க முடியாது. நம்ம இதில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறத பார்க்க முடியாது. அதுக்கு தான் அது என்கிரிப்ட் டாக்குமெண்ட் வந்து யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. அதே மாதிரி ட்ரஸ்டட் ஃபைல் அதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்க. அவ்வளோதான் செட்டிங்ஸ் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. சரி, இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு இதில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஒன்றுமே பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய ஸ்க்ரீனில் பாருங்கள் இப்போ ஃபோல்டராகவும் தெரியுது, கீழே வந்து வேறு மெத்தட்லேயும் தெரியுது. இது உங்களை மாற்றணும்னா இங்கே இருக்குது இதை மாற்றிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி வரணும்னா உங்களை வச்சுக்கலாம். இன்னொரு தடவை டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபோல்டர் மாதிரி வரும். இன்னொரு டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கீழே இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ண எல்லாமே இங்கே கீழே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஃபோல்டர்லாம் வந்து ஒரே ஃபோல்டராகவே ஆயிரும், யாரும் பார்க்க முடியாது. சரி, இப்போ வந்து இந்த கீழே இருப்பதில் ப்ளஸ் பட்டன், இந்த ப்ளஸ் பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் டச் பண்ணதோட உங்களுடைய ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜை ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எதை அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கேலரிலேருந்து எடுக்கணும்னா எடுக்கலாம், ஃபோட்டோஸ்லேருந்து எடுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். மியூசிக்கோட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் சூஸ் பண்ணி சரி நான் கேலரியை சூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒன்று கொடுத்து நீங்கள் எது அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இப்போ நான் சும்மா ஒரு ஃபோட்டோஸ் தான், இந்த ஃபோட்டோஸ் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் நமக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து அப்லோட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுது. அப்லோட் ஆகிடுச்சு. மேலே பார்த்தா கூட உங்களுக்கு அந்த சிம்பிள் வந்திருக்கும், அப்லோட் ஆகிற சிம்பிள். இந்த பாருங்கள் அப்லோட் ஆகிட்டு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக உடனே அப்லோட் ஆயிரும். உங்களுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணதை யாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த இதை ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அதை அந்த இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுலாம் அப்ளிகேஷன் தான். இதுக்கு இந்த சைடில் ரைட் சைடில் 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 புள்ளியை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். யாருக்கும் ஷேர் பண்ணுறாங்கன்னா ஷேர் லிங்க்ன்றது பதிலாக இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சென்ட் டு காப்பின்னு இருக்குது, அப்புறம் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆயிரும். அதை நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அதோட பேரை மாற்றினா கூட நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். இதுவும் ஸ்டார் இது பண்ணி வச்சுட்டு நம்ம முக்கியமான இதை நீங்கள் ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ யாருக்கும் நம்ம லிங்க் அனுப்பணும் அப்படின்னா தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேர் லிங்க்ன்றது பதிலாக இந்த லிங்க்ன்றது ஷேர் லிங்க்கு அதை நீங்கள் டச் பண்ணதோட உங்களுக்கு லிங்க் அவங்க ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு. அந்த லிங்க்கை அவங்க டச் பண்ணி ஈஸியாக அதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ஒரு 16 MBக்கு மேலே உள்ள வீடியோஸை அப்லோட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம ஆன்லைன் ஸ்டோரேஜில் அதை நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்குவாங்க.
பாருங்கள் நம்ம ஷேர் லிங்க்னு கொடுத்ததோடைய நம்மளுடைய ஃபோன் உள்ளதில் எதில் நம்ம ஷேர் பண்ணணும்னு கேட்குது. நீங்கள் அதை லிங்க்கை காப்பி பண்ணுறனோட இதில் காப்பி பண்ணிக்கிட்டு அப்புறமா நம்ம ஷேர் பண்ணுறோம் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை இதில் காட்டுறதுல எதில் வேணாலும் நீங்கள் டச் பண்ணி வாட்ஸ்அப் டச் பண்ணி அவங்களுக்கு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு நண்பருக்கு அதை ஷேர் பண்ண போகிறேன். இப்போ அவங்கள டச் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், கூகுள் டிரைவ்னு போட்டு நம்ம என்ன அனுப்ப போகிறோமோ அதோட இது வந்திருக்கு. இதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஷேர் ஆகி போயிடும். சரி, நம்ம இப்போதைக்கு ஷேர் பண்ண வேணாம், பேக்கில் வரேன். சரி, இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு இதை அப்லோட் பண்ணுறது, எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். சரி, இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பாருங்கள், ஃபோல்டர்னு இருக்குது. நீங்கள் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோல்டர் டச் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அந்த நேம் கொடுத்து அதில் வந்து நீங்கள் எதுவும் ஃபைலை ஷேர் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு இதுக்கு நம்ம தனித்தனி பேர் கொடுத்து ஈஸியாக அதை கொண்டு போய் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்லோடுங்கிறது தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்லோட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், கேமரா சிம்பிள் இருக்குதுல்ல, இது வந்து கேமராமெண்ட்டை அப்போயே எடுத்து கூட நம்ம ஒரு இதை வந்து ஃபோட்டோவை எடுத்து ஈஸியாக நம்ம வந்து அதில் அப்லோட் பண்ணலாம். அது இல்லாமல் இதில் வந்து இப்போ இந்த இது ரிமோட் இருக்கு வச்சுக்கலாம். இப்போ ரிமோட்டை நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபோட்டோ எடுத்ததை விட அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து கிராப் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் மேலே. அதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ஃபோட்டோவை எடுத்தாச்சு இந்த ரிமோட்டை. இங்கே மேலே பாருங்கள் கிராப் ஆப்ஷன் இருக்குது. இங்கே கலர் இருக்குது, கலர் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இங்கே ரொட்டேட் இருக்குது. இங்கே ப்ளஸ்ன்னு ஒரு இது பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரே டயத்தில் ஒரு 10 ஃபோட்டோ கூட எடுத்து நம்ம அந்த ஃபோல்டரில் பண்ணலாம். அந்த ப்ளஸ்ஸை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து மேலே இருக்குது பார்த்தீங்க கிராப் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் மேலே ஒரு கட்டண மாதிரி இருக்குது. அதை நீங்கள் கையை வச்சு இழுத்தீங்க அப்படின்னா, இப்போ கையை வச்சு இழுத்தீங்கன்னா அது பாருங்கள், நான் கையை வச்சு தான் இருக்கிறேன். அதை நம்ம கரெக்டாக இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்கேம்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் இதே மெத்தட் தான். நீங்கள் கரெக்டாக அந்த எந்த இது வரையும் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் கரெக்டாக இது நம்ம கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நமக்கு ஓகே அப்படின்னா வந்து அதை நீங்கள் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்களா டிக்கு, அது கொடுத்ததோடைய அந்த இது ரிமோட் நம்ம எது கரெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இது போர்ஷன் மட்டும் நமக்கு கட் பண்ணிட்டு வந்துடும். பாருங்கள், இப்போ ரிமோட் நம்ம எதுக்கு சூஸ் பண்ணி மட்டும் வந்துடும். இதை இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கூகுள் டிரைவில் அது வந்து அப்லோட் ஆகிரும். பாருங்கள், இப்போ பேடிங் அப்லோட் வந்துச்சு. வேறு இந்த ப்ளஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா பாருங்கள், அப்லோட் ஆகிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கூகுள் டோஸ், கூகுள் ஷீட்ஸு, கூகுள் ஸ்லைட்ஸ்ன்னு இருக்குல்ல, இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் MS ஆஃபீஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அதே மெத்தட் தான் இதுவும். மைக்ரோசாஃப்ட் MS ஆஃபீஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய இதை வந்து இதுவும் கூகுளோட சேர்ந்தது தான். இதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணலாம். இதில் வந்து நம்ம அதை எடிட் பண்ணலாம். டோஸு, அப்புறம் ஷீட்ஸு, அப்புறம் ஸ்லைட்ஸ்ன்னு இருக்குல்ல, இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.